ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஏக்கான டே 73யா. ரொம்ப நாள் ஆச்சு டிஏயை ஸ்டாப் பண்ணிட்டு டிஏ ஃபார் அவர்ல கண்டினியூ பண்றோம். டே 73. ஒரு கிளர்க்கு ஆர் பிஓ மெயின்ஸ் லெவல்ல ஈஸி லெவல் கொஸ்டின், கிளர்க்கு மெயின்ஸ்ல மாடரேட் லெவல் கொஸ்டின், கிளர்க்கு மெயின்ஸோட மாடரேட் லெவல் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காட்டுறேன், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ஏன்டா ரெக்கார்டடு கேஸ்லெட் அவ்வளோ பெரிய மாரத்தான் போலாம் அப்படி இப்படின்ட்டு, ஆனா ஊருக்கு போக வேண்டியது வந்துருச்சு. ஐயோ, மைக்க மாட்டல. நல்ல வேலை இப்ப தெரிஞ்சது. ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். அதனால இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டடா வந்துடும். அடுத்த வார தேர்ஸ்டே நம்ம மாரத்தான் போயிடலாம், சரியா? இந்த தேர்ஸ்டே ரெக்கார்டட் வந்துடும். நான் முடிஞ்சா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த டிஐஸ் கிளாஸை கண்டினியூ பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கீழே போட்டு விடுங்க. இல்ல லைவ்ல மட்டும் போட்டாலே போதும்னாலும் ஓகே. இல்ல ரெக்கார்டட்னா எனக்கு என்ன ஒரு 1/4 மணி நேரம் தான், இந்த ஒரு கொஸ்டின் என்ன 1/2 மணி நேரம் தான் ஆகும் மேக்சிமம். ஸோ 2 நாளைக்கு ஒருக்கா இதை கொண்டு வரலாமான்னு யோசிச்சிருக்கேன். நம்ம லைவ் போற டைம் போக பேலன்ஸ் டேஸ்க்கு. ஸோ ஓகேனா சொல்லுங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே கேஸ்லெட் ஷுவரா போயிடலாம். என் கொஸ்டின்லாம் ரெடி ஆயிருச்சு. என்னால் லைவ் உட்காந்து எடுக்க முடியிற சுச்சுவேஷன் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஃப்ரைடேவும் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரெக்கார்டடு லிங்க் வந்துடும். கிளாஸ் பார்த்துருங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், நான் பார்த்துட்டீங்களா? கீழே ஒரு லைன் கிராஃப் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணு, சரியா? நீ உடனே கொண்டு போயிட்டுறான், நான் எப்படா பார்க்க முடியும்னா பாஸ் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணணும், சரியா? நம்ம ஓஜி லாஸ்ட் இயர்ல இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாம் சொல்லியிருப்பேன். பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க, சரியா? டயக்ராம் ஓகே. உங்களுக்கு கிளியரா இருக்காதுன்றனால நான் இன்னொன்னு வேணா சொல்லிடுறேன். வித் இந்த ரெண்டுக்கும் நடுவுல 10 லைன் இருக்கு, ஓகேவா? ஜம்பிங் 1 2 3 4 அப் டு இங்க வரைக்கும் 10வது லைன் இது, ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் 2 வேல்யூ தவும், ஓகே ரைட். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒரு டேபிள் இருக்கும், இந்த கொஸ்டின் ரிலேட்டடான ஒரு டேபிள், ஓகே. இந்த டேபிளை வச்சுட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 5 சப் கொஸ்டின் 1 2 3 4 5 சப் கொஸ்டின், ஓகே. முடிச்சுட்டு உதவி இல்லாமலாம் போட்டீங்கன்னா சந்தோஷம், கீழே போடுங்க. ஆனா நான் உங்களுக்கு இதுல ஒரு அப்ரோச் சொல்லித்தரேன். ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல போட்டிருந்தீங்க, அலிகேஷன்ல போடலன்னா அப்ரோச் நான் சொல்லித்தரேன் பாருங்க, ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? தெர் ஆர் ஒன்லி 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்கர்ஸ். 2 டைப் ஆஃப் லிக்கர்ஸ் இருக்கு, ஐஎம்எஃப்எல் ஓஎஸ்பி. இது என்னன்னு எனக்கும் தெரியாது. இதை வந்து 5 டிஃபரெண்ட் சிட்டில சோல்டு பண்றாங்க. எங்கெங்க? டெல்லி, மும்பை, கோவா, கொல்கத்தா, பெங்களூர், ஓகே. ஸ்கேட்டர் கிராஃப், அதாவது இதுதான் ஸ்கேட்டர் கிராஃப், ஓகே. என்னடா இவ்வளவு நாளா 5 டைப் ஆஃப் கிராஃப் நடத்துனா கடைசியில ஸ்கேட்டர் கிராஃப்னு புதுசா ஒண்ணு கொண்டு வரேன்னா எக்ஸாம்ல அப்படிதான் இருக்கும். நம்ம ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், புதுசா ஒண்ணு வச்சு அடிச்சு விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி நியூ பேட்டர்ன் கிராஃப்ஸ் எல்லாம் பாத்துக்கணும், சரியா? ஸ்கேட்டர் கிராஃப் அதாவது இந்த மாதிரி நடுவுல ஒரு புள்ளியை வச்சுட்டு அந்த புள்ளியில இருந்து பாயிண்ட் எடுக்கிறதா ஸ்கேட்டர் கிராஃப். இது கீழே கொடுத்துருக்காங்க. அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் எவ்வளவு சோல்ட் ஆயிருக்குன்னு, கவுண்ட் ஆஃப் த பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்களாம். டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்களாம். டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு என்னதுன்னா, டோட்டல் ரெவன்யூ ஐஎம்எஃப்எல் விற்கிறனாலையும் டோட்டல் ரெவன்யூ ஓஎஸ்பிஐ விற்கிறனாலையும் வர ரெவன்யூஸ், ஓகே டன்னு. ஸோ ரெவன்யூவும் டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் இருக்கு. அடுத்ததுல என்ன இருக்கு? ஒரு பாட்டில் ஆஃப் ஐஎம்எஃப்எலோட பிரைஸ் பிளஸ் ஒரு பாட்டில் ஆஃப் ஓஎஸ்பிஐயோட பிரைஸ், டோட்டல் பிரைஸ் ஆஃப் ஒரு ஐஎம்எஃப் பாட்டில் ஒரு ஓஎஸ்பிஐ பாட்டிலோட டோட்டல் பிரைஸ், ஓகே. இங்க என்ன இருக்குன்னா பிரைஸ் ஆஃப் ஈச் பாட்டிலோட ரேஷியோ இருக்கு. ஒரு பாட்டிலோட பிரைஸ்க்கான ரேஷியோ இருக்கு. ஸோ சிம்பிளி இந்த 8 பாட்டிலா 320னா ஒரு பாட்டிலோட பிரைஸ் என்னன்னு ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த டேபிள் ரொம்ப ஈஸி, டேபிளும் ரொம்ப ஈஸி தான், அந்த சார்ட்டும் ரொம்ப ஈஸி தான். அதுல எதுவும் இது என்னது மறைச்சு வச்செல்லாம் கொடுக்கல, ஈஸியா டேட்டா எடுக்க முடியும். ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ, அந்த பாட்டில் எத்தனை கவுண்ட், இந்த பாட்டில் எத்தனை கவுண்ட்னு பிரிக்கிறத மட்டும்தான் புதுசா கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்க டேபிள் எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க. எந்தெந்த சிட்டி, டெல்லி, மும்பை, இந்த ஆர்டர்ல போடுவோம். இந்த ஆர்டர்ல டெல்லி, மும்பை, கோவா, கொல்கத்தா, பெங்களூர், ஓகே. 5 சிட்டிஸ், ஓகே. 5 சிட்டிஸ். இந்த சார்ட் எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க.
அலெக்கா உட்காந்து ஒவ்வொரு டேபிளா போடுறேன், ஒவ்வொன்னா போடுறேன், ஒவ்வொரு வேல்யூவா போடுறேன்லாம் போடாதீங்க. டோட்டல் ரெவென்யூ சரியா? இது ஃபர்ஸ்ட் காலம். அந்த சார்ட்ல இருந்து எடுத்துடலாம். டோட்டல் பாட்டில் அதுவும் அந்த சார்ட்ல இருக்கு. இந்த ரெண்டுமே அந்த சார்ட்ல இருந்து டைரக்ட் எடுத்துடணும். ஓகே. டேபிள்ல என்ன இருக்கு? ஒரு ஐஎம்எஃப் பாட்டிலோட பிரைஸ் இருக்கு, ஒரு ஓஎஸ்பி பாட்டிலோட பிரைஸ் இருக்கு. அப்போ இதுல என்ன போடுறோம்னா ஐஎம்எஃப் மூலியமா வந்த டோட்டல் ரெவென்யூ, ஐஎம்எஃப் ஓட டோட்டல் ரெவென்யூ. ஓகே. ஓஎஸ்பிஐயோட டோட்டல் ரெவென்யூ. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஐஎம்எஃப் ஓட இண்டிவிஜுவல் பிரைஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஐஎம்எஃப்ல எத்தனை பாட்டில் வித்தான்னு கண்டுபிடிச்சோம்னா நம்பர் ஆஃப் ஐஎம்எஃப் பாட்டில் இன்டு ஒரு பாட்டில், ஒரு ஐஎம்எஃப் பாட்டிலோட பிரைஸ், அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஓஎஸ்பிஐ பாட்டில் இன்டு ஒரு ஓஎஸ்பி, ஒன்னுன்னு போடுவேன் இல்லை ஒருன்னு போடுவேன், அதை நம்ம போடுற ஸ்லாங் தான். ஓஎஸ்பி பாட்டிலோட பிரைஸ் இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியா என்ன ரெண்டு வேல்யூ தெரியாம இருக்கும்னா இந்த வேல்யூவும் தான் தெரியாம இருக்கும். அதை தான் நம்ம அலிகேஷன் யூஸ் பண்ணியோ ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியோ கண்டுபிடிப்போம். நான் ஈக்குவேஷன் எழுதி காட்டிடுறேன். பட் நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட எனக்கு பிடிக்காது. நான் ஸோ ஈக்குவேஷன் எழுதி காட்டுறேன். ஈக்குவேஷன் கம்ஃபர்டபுள், நான் உட்காந்து அடிப்பேன்டா, அரை மணி நேரம் கூட ஈக்குவேஷன்னாலும்னா அடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் என் சைட்ல இருந்து உங்களுக்கு இவன் அலிகேஷன் மட்டும்தான் போடுறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டுறான்ற குறை வந்துடக்கூடாதுல. அதனால ஈக்குவேஷன் எழுதி காட்டிடுறேன். பட் அலிகேஷன்ல நான் சால்வ் பண்ணிடுவேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் சார்ட்டை பார்த்து டோட்டல் ரெவன்யூ எடுத்துருவோமா? இங்க வாங்க, சார்ட்டை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கண்ணு தெரியாது, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சேன். இல்லைன்னா நீ போடுறப்ப மட்டும் ஜூம் பண்ணிக்கிட்ட நாங்கெல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டுறக்கூடாது. ஜூம் அவுட். பக்காவா இருக்கு. ஓகே, இப்போ வாங்க, டெல்லி தானே ஃபர்ஸ்ட் யாரு? டெல்லியோட டோட்டல் ரெவன்யூ இங்க பாருங்க. சார்ட்ல எப்படி கொடுத்துருக்கான்? இந்த சைடு இருக்கிறது டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் லிக்கர் சேல்ஸ் இன் தௌசண்ட்ஸ்ல இருக்கான். சரியா? கீழே எப்படி இருக்கு அதை பார்க்கலையா? இருங்க. டோட்டல் லிக்கர் பாட்டில் சோல்டு, அது ஜஸ்ட் என்ன வேல்யூஸ் தான். ஓகேவா? அது ஜஸ்ட் வேல்யூ தான். இங்க இருக்கிற ஜஸ்ட் வேல்யூஸ் அதே வேல்யூ தான். இங்க இருக்கிறது இன் தௌசண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரி, டெல்லிக்கு இங்க பாருங்க 90, ஒவ்வொரு லைனுக்கும் 2 தவுமா, 90 to 94, அப்ப 94,000 டோட்டல் ரெவன்யூ. டோட்டல் பாட்டில் எத்தனை? அதுக்கு நேரா அப்படியே பாருங்க 550 முடிஞ்சு. ஓகே, அடுத்த ஊர் யாரு? மும்பைக்கா 112, 114. ஸோ 114, 114,000. நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் 600. அவன் கரெக்டா இருக்கான். அந்த ப்ளூ லைன்ல கிளியரா கொடுத்துட்டான். இந்த இடத்துல பாருங்களேன், எல்லாமே ப்ளூ லைன்ல கிளியர் வேல்யூஸா இருக்கு. இந்த சைடு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். கோவா பாருங்க, இங்க இருந்து 50ல இருந்து 1 2 3 4 5வது இடத்துல. ஸோ 60,000. கோவால எத்தனை பாட்டில்ஸ்? 450 பாட்டில்ஸ். ஓகே, அடுத்து யாரு? கொல்கத்தாவா? கொல்கத்தா 112, 112,000. எத்தனை பாட்டில்? 400 பாட்டிலா? 500 பாட்டில். பெங்களூர்ல மேல இருந்து வருவோம். 1 2 3 3 கம்மி. ஸோ 6 கம்மி. 124. அவனை சேர்த்து தானே ஒண்ணு இல்லையா? அவனை சேர்க்காம ஒண்ணா? இருங்கய்யா, எனக்கு குழப்புது. 130, 128, 126, 124 கரெக்டா தான் போடும். ஓகே, அவனை சேர்த்து. ஓகே, கீழே 650. ஓகே, இந்த டேட்டா முடிஞ்சு. இந்த சார்ட் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல. சார்ட்டை தூக்கி எறிஞ்சிடலாம். சார்ட்ல எனக்கு ஒழுங்கா தெரியலனா ஐயோ, அதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும், சாரி. 360 இல்ல 480 பிக்சல்ல வச்சீங்கன்னா சார்ட் அப்ப மட்டும் கிளியரா தெரியும். ஸோ சார்ட் ஒழுங்கா தெரியலனாலும் இந்த டேபிள் போட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் பேக்ல போயிட்டு சால்வ் பண்ணுங்க. சரியா?
ஓகே. சார்ட் தரலடா. அதனால நான் மொத்தமா சால்வ் பண்ற மைண்ட் செட்ட விட்டுட்டேன்லாம் பதில் சொல்லக்கூடாது. ரைட் இங்க வாங்க. மொத்தமா ஒரு பாட்டிலோட பிரைஸ் 320. சரியா? எது IMF ஓட ஒரு பாட்டிலும் OSB ஓட ஒரு பாட்டிலையும் சேர்த்தோம்னா பிரைஸ் வந்து 320. IMF ஓட ஒரு பாட்டிலோட பிரைஸ் 3 பார்ட்டா இருந்தா OSB 5 பார்ட். ஸோ 8 பார்ட்ரா 320னா 1 part is 40. 1 part is 40னா 120 200. ஸோ 120 200. IM தான் ஃபர்ஸ்ட், OS தான் செகண்ட். IM தான் ஃபர்ஸ்ட், OS தான் செகண்ட். கரெக்டா எழுதியிருக்கோம். நான் தான் மாத்திரக்கூடாது. 11 பார்ட்ரா 440னா 1 part is 40. 160 280. 160 280. சரி இங்க 58 13 பார்ட்ரா இதுனா 1 part is 20. 20னா 100 160. 100 160. ரைட் அடுத்து 2 3s are 5. 5 பார்ட்ரா 1 part is 80. 160 240. 160 240. இந்த இடத்துல உங்களுக்கு மறைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியே போடுறேன். ஓகேவா? நான் 14 25 39. 1 part is 10. 1 part is 10னா 140 250. 140 250. ஓகே. இந்த இடத்துல வேல்யூ தெரியலனா இங்க பார்த்துக்கோங்க. மறுபடியும் காட்டுறேன். 140 250. ஓகேவா? ரைட். இப்போ எத்தனை இண்டிவிஜுவல் பாட்டில் கவுண்ட் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் மேட்டர். சரிங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் சொல்லிடுறேன். ட்ரெடிஷ்னல் பாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதை பேலன்ஸ் 550ல எக்ஸ் போக எவ்வளோ, அதாவது நம்பர் ஆஃப் பாட்டில் டோட்டல் இங்கே இருக்குல்ல, ஒரு பாதி இங்கன்னா மிச்சம் இங்கே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் இன்டூ 120 ப்ளஸ் 550 மைனஸ் எக்ஸ் இன்டூ 200 ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ 94,000 அப்படின்னு போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. இட்ஸ் யுவர் டர்ன். ஓகே. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அலிகேஷன். இங்க பாருங்களேன், டோட்டல் ரெவன்யூ இதுவா, அப்போ பை 550 போட்டேன்னா 94,000 டிவைடட் பை 550 என்ன வரும்? என்ன வரும்னா நீங்க என்ன வேல்யூனாலும் வரட்டும், ஒரு பாட்டில் ஆவரேஜா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு கிடைக்குமா? இட் இஸ் ஒரு பாட்டில் ஆவரேஜா, ஓவரால் ஆவரேஜ். ஓகே. இந்த சைடு IMF ஓட ஆவரேஜ். IMF ஒரு பாட்டில் எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 120 ரூபா. OSB ஒரு பாட்டில் எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 200 ரூபாய். ஓகே. இவன் வந்து கேன்சல் பண்றேன். ஸோ இது 11 டைம்ஸ் 5 டேபிள்ல 11 டைம் 5 டேபிள்ல 18 மிச்சம் 4 8 1880. 1880 டிவைடட் பை 11. ஓகே. ஸோ நான் இதையும் 11க்கு கன்வெர்ட் பண்றேன்னா மேலே 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். 11 12 சார் 1320. இதை 11க்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ எனக்கு சப்ட்ராக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். 2200. இப்போ பாருங்களேன், இது இது என்னது? இந்த 120 ஆர் இந்த 1320 by 11 ரெண்டும் ஒரே வேல்யூ தான். இந்த 200 இது ஒரு IMF பாட்டிலோட பிரைஸ், ஒரு OSB பாட்டிலோட பிரைஸ். ஓவராலா இந்த ஊர்ல டெல்லியில ஒரு பாட்டிலோட பிரைஸ், ஏதோ ஒரு பாட்டிலோட பிரைஸ், ஆவரேஜ் பிரைஸ். ஓகே. இதை சப்ராக்ட் பண்ணா இங்க எனக்கு எத்தனை IMF எத்தனை OSBன்ற ரேஷியோ கிடைச்சிடும். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ 60 560. இந்த எத்தனை? 20 320. 8 டேபிள்ல 4:7. ஸோ 11 பாட்ரா 550னா 4:7. 11 பாட்ரா 550னா 1 part is 50. 1 part is 50. 4 part is 200 350. சாச்சா முடிஞ்சு. 200 350. எனக்கு இந்த மல்டிப்ளை பண்ற வேலை, சப்ராக்ட் பண்ற வேலை எதுவுமே கிடையாது. கீழே இருக்க சின்ன நம்பர் அந்த 11ஆல மல்டிப்ளை பண்ணேன், அவ்வளவுதான். அதுவும் சில இடங்கள்ல தேவைப்படாது. இப்ப அடுத்ததுல பாருங்களேன், அடுத்ததுல பாருங்க, ஒரு IMF பிரைஸ் எவ்வளோ? இங்க 160 ரூபா. ஒரு OSB பிரைஸ் எவ்வளோ? 280 ரூபா. மிடில் 114,000 டிவைடட் பை 600 பாட்டில். ஓகே.
0000 கேன்சல். இது 20க்கு ஒரு டைம் கம்மி. 19 டைம்ஸ் 190. சிம்பிளா 30 90 3:1 3:1 அவ்வளோதான். ஓகே. ஸோ 4 பார்ட்ரா 600னா 3 பார்ட் 450, 1 பார்ட் இஸ் 150. மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வந்துடும். ஓகே. மறுபடியும் இங்கே 100 ரூபா 160 ரூபா 100 ரூபா 160 ரூபா மிடில் 60,000 டிவைடட் பை 450. 60,000 டிவைடட் பை 450. கேன்சல் கேன்சல். 15 டேபிளில் 3, 15 டேபிளில் 400, 400 பை 3, 400 பை 3. ஸோ நான் இதை என்ன பண்ணலாம், 300 பை 3ன்னு மாற்றிக்கலாமா, 480 பை 3. ஏன்டா பை 3க்கு மாத்துறேன்னா எனக்கு சப்ராக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன்னா 80 பை 3. ஆனால் நான் டேரெக்டாக 18 போடுவேன். ஏன்னா சொல்கிறேன் பாருங்க, 100 பை 3 ரேஷியோ எடுக்கிறப்ப இது கேன்சல் ஆயிடும். ஸோ டேரெக்டாக போடுறதுக்காக தான் இந்த வேலை. 4:5. ஸோ இங்கே 9 பார்ட்ரா 450. 9 பார்ட்ரா 450னா 1 பார்ட் இஸ் 50. 1 பார்ட் இஸ் 50னா 4 பார்ட் இஸ் 200, 5 பார்ட் இஸ் 250. இதே பேட்டர்ன் தான். இது ஆல்ரெடி நான் டெஸ்ட் பேட்சில் ஒரு வாரம் முன்னாடி இதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்தேன். ஆனால் வேற மாதிரி இருக்கும். சரி, 160 240 160 240 டிவைட் பண்ணும். 112 000 500 0000 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 22 வாட்டி மிச்சம் 2 4 224. இங்கே 64 16 1:4. 5 பார்ட்ரா 500னா 1 பார்ட் இஸ் 100, 4 பார்ட் இஸ் 400. அந்த ஃபைனல் கொஸ்டின் 140 250. 140 ரூபா 250 ரூபா. 124,000 டிவைடட் பை 650. ரே பேட்டர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 13 டைம்ஸ் 24 பேலன்ஸ் 4 8 2480. 2480 டிவைடட் பை 30. கஷ்டமான நம்பர் ஆயிடுச்சேடா. இப்படிலாம் கஷ்டம் இல்லை. 182 13 × 14 தெரியும்ல. இங்கே 1325 சார் 325 0. சரி, இங்க என்ன வரும், 60 660 660. இங்க 70 770 7:6. 13 பார்ட்ரா 650னா 1 பார்ட் இஸ் 50. 1 பார்ட் இஸ் 50னா 350 300. முடிஞ்சு, டப்பாவே முடிச்சிட்டோம். டவுட் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, சப் கொஸ்டின் போலாம். The total revenue from liquor sales in Chennai. என்னடா இல்லாத ஒரு ஊரை கொடுக்குறீங்க, கஷ்டப்பட்டு இவ்வளவு கண்டுபிடிப்போம், கடைசியில வச்சு அடிச்சிருவோம். சென்னையில 1/3 மோர் தென் தட் இன் கோவாவும் டோட்டல் ரெவன்யூ 1/3 மோர் தென்னா. ஸோ சென்னையில டோட்டல் ரெவன்யூ 80,000. பிகாஸ் கோவால 60,000, அதை விட 1/3 அதிகம்னு சொல்றான். சரி, அண்ட் 40% ஆஃப் தட் ரெவன்யூ கேம் ஃப்ரம் IMFL பாட்டில்ஸ். IMF மூலியமா தான் 40% வருது. அது எவ்வளோ, 32,000. 40%. பேலன்ஸ் 48,000 எது மூலியமா வருது, OSBI மூலியமா வருது. ஓகே, நம்பர் ஆஃப் OSBI சோல்ட் இன் சென்னை எத்தனைன்றான். ஸோ நம்பர் ஆஃப் பாட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பாட்டில் முன்னாடி வச்சுட்டு ஒரு பாட்டில் பிரைஸ் என்ன, each bottle of OSBI in Chennai is 20% more than each bottle of IMFL in Goa. கோவாவோட IMFL எங்க 100, இதை விட 20% அதிகம். ஸோ 120. ஸோ 120ஆல டிவைட் பண்ணோம்னா வந்துடும் 48,000 டிவைடட் பை 120. கோவாவோட IMFோட ஒரு பாட்டில் ப்ரைஸ். ஓகே, ஸோ கேன்சல் கேன்சல். 400 இஸ் த ஆன்சர். முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. If the rate of GST on IMFL bottles and OSBI bottles are இவ்வளோ அண்ட் இவ்வளோ %,
தென் த ஜிஎஸ்டி கலெக்டர் இன் கொல்கத்தா ஃப்ரம் லிக்கர் சேல்ஸ் எவ்வளோ? ஸோ கொல்கத்தாவில் லிக்கர் சேல்ஸ் கொல்கத்தாவில் 100 × 160 16,000. ஓகேவா? மிச்சம் இங்கே கஷ்டம் மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இங்கே கழிச்சுக்கோங்க. பட் இங்கே ஈஸி 424 96,000. இதுக்கு 18% ஜிஎஸ்டி, இதுக்கு 28% போட்ட ஆன்சர் போடணும். ஸோ இதை கேன்சல். 16 × 18 வேணும்னா 17 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், சிம்பிள் 2880. இங்கே கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, வேற வழி கிடையாது. ஸோ 96 × 28 போட்டு இந்த ஜீரோவை நான் இங்கே டேரெக்டாக இறக்கிறேன். 6 8s are 48, பேலன்ஸ் 4 + 12 + 9 8s are 72, 72 84 88 8 பேலன்ஸ் 8, 9 2s are 18 26 26880 26880. ஆட் பண்ணுங்க, டோட்டல் வந்துடும் 0 16 மிச்சம் 1 17 மிச்சம் 1 29 29760 இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் வாங்க. அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஈச் பாட்டில் ஆஃப் லிக்கர் இன் டெல்லி அண்ட் மும்பை டுகெதர். எப்படி பண்றது? மண்டே போட்டு குழப்பாதீங்க. டோட்டல் ரெவன்யூ டிவைடட் பை டோட்டல் பாட்டில், ஆவரேஜ் பிரைஸ் வந்துருமா? டோட்டல் ரெவன்யூ ஆஃப் டெல்லி அண்ட் மும்பை ஆட் பண்ணுங்க. டெல்லி அண்ட் மும்பை இதில் 90 ஆட் பண்ணா 204 208 208 000 டிவைடட் பை டோட்டல் பாட்டில் ஆஃப் டெல்லி அண்ட் மும்பை 550 600 1150 0 0. சரி, 5 டேபிளில் 23, 5 டேபிளில் 4 16 0. இப்போதான் முக்கியமான ஸ்டேஜ், கரெக்டாக அடிக்கணும். 23 ப்ரைம் நம்பர், சரியா? சரி, 1 டைம் 23, பேலன்ஸ் 18. 186 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் போட்டோம்னா 140, 3 7s are 21, 161. 8 டைம்ஸ் போட்டோம்னா 160, 3 8s are 24. ஸோ 8 டைம்ஸ் வரைக்கும் வரும். 8 டைம் பேலன்ஸ் எவ்வளோ? 2. ஸோ 20 இஸ் அப்ராக்சிமேட்லி 0 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்கான். 180 பாயிண்ட் சம்திங் இஸ் 181. அவ்வளோதான். ரைட், அடுத்த கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில் ஆஃப் IMFL sold in 5 city together, டோட்டல் OSB sold in 5 city together. ஸோ IMFL எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 200 200 400 400 500 500 350 850 900 1300. 1300 பார்த்துட்டு இங்கே பார்த்தோம்னா இது ஒன்று தான் 13ஓட மல்டிபிள். நான் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஜஸ்ட் செக் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 செகண்ட் தான் இருக்கு. இதை மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே பார்க்குறீங்க 26 மல்டிபிள் போட்டு போயிடலாம், நம்பி போடலாம். ஓகேவா? பட் இன்னொரு சைடு செக் பண்ணுவோம் வாங்க. 300 400 700 700 மிச்சம்லாம் 50ஸாக இருக்கா? சரி, 700 500 1200 1450 1200 1450 கேன்சல். 5 டேபிளில் 26, 5 டேபிளில் 29. பக்காவா இருக்கா? இருக்கணும்லே. அடுத்த கொஸ்டின். If the price of each bottle of IMFL and OSBA sold in Bangalore is increased by 20% and 10%, பாட்டிலோட ப்ரைஸை கூட்டுறாங்க. IMFL பாட்டிலோட ப்ரைஸ் பெங்களூரில் 140 இருக்கா? 20% கூட்டினா என்ன ஆகிரும்? 140 ரூபான்னு இருக்கிறது 20%னா 28 கூடி 168 ஆகிரும். அதே மாதிரி இது 10% கூடிச்சுன்னா 25 ரூபா கூடி 275 ஆயிரும். அப்படி பண்றனால சேல்ஸ் குறையும். நார்மலா பிரைஸ் கூடனா கன்சம்ஷன் குறையும் சில இடங்களில். ஸோ குறையுது. என்ன ஆகுது? 20% அண்ட் 25% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சேல்ஸ் 20%னா 70 குறையும் 280. 25%னா 1/4 75 குறையும் 225. இப்போ வர புது அமௌண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டிவியேஷன் காட்டுதுன்றாங்க. ஸோ பழைய அமௌண்ட்டு 124,000. புது அமௌண்ட் எவ்வளோனா இதை மல்டிப்ளை பண்ணி தான் டோட்டல் பண்ணும், வேற வழி கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ஈஸி. இங்கே பாருங்க அழகா 250 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் லைக்கா வருதா?
62500 இது 250 ஸ்கொயர். 625 இது வந்து 25 ஸ்கொயர். ஸோ போட்டோம்னா என்ன வரும்? இதில் 600 62,500 61,900 61,875. ரைட்? கரெக்ட். ஓகே, பக்கா. இந்த சைடு முடிஞ்சு. இந்த சைடு தான் இப்போ பிரச்சனை. இதை அதை விட கான்ஃபிடென்ட்டாக எப்படி போடலாம்னா இப்படி தான். 8 8s are 64, 4 balance 6 plus 2 8s are 16, 16 8s are அப்படியே மொத்தமாக பண்ணிக்கணும். இதை ஒரு நம்பராக கணக்கு வச்சுக்கோங்க. 16 8s are என்னது? 126 126 128 128 128 144 150 15 பேலன்ஸ் 15 plus 16 2s are 32 47. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 47,040. 5 11 மிச்சம் 1 2 9 8 10. எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? இவ்வளோவா வந்துச்சு? ஐயா ஒரே ஒரு நிமிஷம், ஏதோ தப்பா போட்ட மாதிரியே இருக்கு. சரி வாங்க பார்த்துக்கலாம். இது 5. சரி ஓகே, வாங்க பார்ப்போம் எவ்வளோ டிஃபரன்ஸு. அப்போ அந்த 1 24 இப்போ சப்ராக்ட் பண்ணுமா? ஒரு 85. 15,085 15,085. இதுதான் டிஃபரன்ஸ். கரெக்டா? 85 போட்டேன்னா எனக்கு இது என்ன ஆயிரும்? இதுவும் 0 ஆயிரும். 1,09,000 ஆயிரும். ஆமாம். ஸோ 15,085 டிவைடட் பை 124,000 இன்டூ 100. 0000 கேன்சல். 5 டேபிளா? 5 டேபிள்லேயே அடிப்போம். 24 8 248. 5 டேபிள் 30 17. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 248 நான் என்ன பண்ணுறேன்? 8 டேபிள் அடிக்கிறேன். 31. எனக்கு இது 8 டேபிளில் வராதுன்னு தெரியும், பட் அப்ராக்சிமேட்டராக கேட்டிருக்கான். ஸோ தைரியமாக அடிப்பேன். இப்போ பாருங்க, 8 டேபிளில் 3 டைம்ஸ் பேலன்ஸ் 6, 7 டைம்ஸ் பேலன்ஸ் 5, 7 டைம்ஸ் பாயிண்ட் வச்சு மிச்சம் எவ்வளோ? 1. ஸோ 377 பாயிண்ட் சம்திங். இது 31 டேபிள். 1 டைம் பேலன்ஸ் 6, 2 டைம் 12 பாயிண்ட் சம்திங், விச் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், நம்பிக்கையாக போடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத விட்டுருங்க. 377 பாயிண்ட் சம்திங். இதை அடிச்சேன்னா 12 பாயிண்ட் சம்திங். அவ்வளோதான், பெருசாக டிஃபரன்ஸ் காட்டாது. 12 பாயிண்ட் சம்திங். முடிச்சிட்டோமா? கும்பிட்டு தான். கடைசி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். இதை கண்டினியூ பண்ணலாமா? எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் எடுத்து போடுறேன். அதாவது கண்டினியூனா சாட்டர்டே சண்டேவே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் தேர்ஸ்டே ஊருக்கு போயிட்டு மண்டே தான் வருவேன். அடுத்த வாரங்களில் டியூஸ்டே நம்ம கிளாஸ் வரும். வெனஸ்டே, ஃப்ரைடே, அடுத்த சாட்டர்டே சண்டேஸ்க்கு கண்டினியூ பண்ணலாமா? சொல்லுங்கள், பண்ணலாம். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, முடிச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் பிஓவிக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஸ்டின் அனுப்பி விடுங்க. அடுத்த டியூஸ்டே கிளாஸ் வரும். ஓகே, டாட்டா, பை பாய்.